உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அம்மா, நான் எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து வர எப்படியும் 9:30 மணி ஆயிரும். சாருக்கு எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, மீட்டிங் இருக்கு, எல்லாம் முடிச்சு வரதுக்கு எப்படியும் 9 மணி ஆயிரும். டிலே ஆயிட்டுனா சாரே கொண்டு கார்ல ட்ராப் பண்ணிட்டு வருமா. அதனால லேட் ஆயிட்டா நீங்க சும்மா ஃபோன் அடிச்சு எங்க இருக்க, எப்போ வருவ அப்படின்னு கேட்டுட்டே இருக்காம நல்லா சாப்பிட்டு பேசாம தூங்குங்க. 9 மணிக்குள்ள நான் வந்துடுவேன். வேண்டாம் வேண்டாம், யாரு கூட நீ கார்ல எல்லாம் வர வேணாம். நீ ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு விக்ரமுக்கு ஒரு போனை போடு. விக்ரம் வந்து நான் கூட்டிட்டு வருவான். என்ன காலம் கெட்டு கிடக்குமா, யாரு கூடயும் நம்ம சடார்னு கார்ல தான் வந்து இறங்கக்கூடாது. நம்ம கூட பழகுறவங்க எல்லாத்தையும் அண்ணன் தம்பியே நினைப்போம். ஆனா பாக்குறவங்க கண்ணெல்லாம் அப்படி இருக்குமா? நானும் இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா 9:30 மணியும் ஆகாது, அதுக்கு முன்னாடி வந்துடுவேன். அக்காவை பார்க்க போலான்னு இருக்கேன். நீ என் பிள்ளை கைக்குள்ளேயே கிடந்து வளர்ந்த பிள்ளை. ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு அவளை பார்த்து. ரொம்ப தேடுது சரியாவ. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். நேரத்துலேருந்தே என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஃபோனை போட்டாலும் எடுக்கவும் மாட்டுக்கா. ஒரு நேரம் எடுக்கா, ஒரு நேரம் எடுக்க மாட்டுக்கா. அங்கேயும் போய் வேலை தான் பார்த்துட்டு இருக்காளோ என்னமோ. சரி, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். இதில் சாப்பாடெல்லாம் வச்சுருக்கேன், ஒழுங்கா சாப்பிடு, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. என்னது அக்கா பார்க்க போறீங்களா? போமா, நீ நேரத்தையே போயிருக்கலாம்ல, நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. எனக்கு இன்னைக்கு பார்த்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கும் அக்காவை ரொம்ப தேடுது. ரொம்ப மிஸ் பண்றேம்மா அக்காவை. அக்கா பாவம் என்னை எப்படி பார்த்துப்பா. காலையில எழுந்திரிச்சு அதை சாப்பிடி இதை சாப்பிடின்னு வாயில ஊட்டி விடுவா. ஆஃபீஸ் போற நேரம், காலேஜ் போற நேரமும் அப்படிதான். அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி நான் போட்டு பாடா படுத்திருக்கேங்கிறதே இப்பதான் எனக்கு புரியுது. துணி அயன் பண்ணி வை, போனை சார்ஜ் போட்டு வை, பாட்டில தண்ணி அடைச்சு வை, சாப்பாடை ஊட்டி விடு, டிஃபன் பாக்ஸ்ல ஒழுங்கா வச்சியா, நீ நேற்று பண்ணது நல்லாவே இல்லை, இன்னைக்கு ஒழுங்கா பண்ணி கொடு அப்படின்னு அவளை என்னென்ன டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அவள் நல்ல துணியெல்லாம் நான் தான் காலேஜுக்கு போட்டு யூஸ் பண்ணி ரஃப்னா சாக்கியிருக்கேன். ஆனா அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. என் தங்கச்சிக்கு போக தான் எதுவுமே எனக்குன்னு சொல்லுவா. அக்காவை ரொம்ப தேடுதுமா, ரொம்ப மிஸ் பண்றேன் அக்காவை. அம்மா, அடுத்த வாரமும் நம்ம போகலாம். நீ இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போவில்ல, அங்கே போனோம் நான் வீடியோ கால் போட்டுட்டேன். அக்காவை பேச சொல்லுவியாம்மா? அக்காவை காமிப்பியா? அக்காட்ட பேசினாலும் அவளை பார்க்கணும் போல இருக்கு. பாவம் அக்கா நம்ம நினச்சிட்டே இருப்பாள்லம்மா. ஆமா, பின்ன தேட மாட்டாளா? தேடிக்கிட்டே தான் இருப்பா. ஒவ்வொரு நாளும் நம்மளை நினச்சிக்கிட்டே தான் இருப்பா. என் பிள்ளை என் கைக்குள்ளேயே இருந்து வளர்ந்த பிள்ளை அங்கே எப்படி இருக்காளோ கடவுளே. அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தாலே எனக்கு போதும். அம்மா, அக்காவை பார்க்க போறீங்களா? அம்மா, எனக்கும் அக்காவை தேடுது. எனக்கும் இன்னைக்கு வர முடியாத. இன்னும் சாரோட மகளுக்கு கல்யாணம் இருக்கு. ஒரு வாரம் எங்கேயுமே அசையக்கூடாது, வீட்டுல போய் சாப்பிட கூட நீ போக கூடாது, உனக்கு எல்லாமே இங்க பாத்துக்கலாம், முடிஞ்சா இங்க கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என்னால எதுவுமே சொல்ல முடியாதுமா. சே, அக்காவை எனக்கு பார்க்கவே முடியலையே. அம்மா, நீ ஒண்ணு பண்ணு, அங்க போனதுக்கு அப்புறம் வீடியோ கால் போடு, நானும் அக்காவை பார்க்கணும். சரிடா, கண்டிப்பா வீடியோ கால் போடுவேன். 2 பேருக்கும் இந்த அன்பு எப்பவும் இருக்கணும். என்னடா, ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறிடக்கூடாது. நம்ம அக்கா என்னைக்கும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கணும். என்ன விக்ரம்? இல்ல, உனக்கிட்ட சொல்ல வேண்டாம், இருந்தாலும் அம்மாவுக்கு தோணுது. இந்த காலத்து பிள்ளைங்க இப்படிதானே இருக்குதுங்க. அப்புறம் விக்ரம், ஒரு 1000 ரூபா இருந்தா கொடுடா. அக்காவுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்கு, அவளுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். இருந்தாலும் வரும்போது பிள்ளை கையில ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்க வேணாம். ஒரு 1000 ரூபா இருந்தா கூட. 1000 ரூபாயா? ஐயோ, என்கிட்ட 200 ரூபா தான் இருக்கு. இருந்த காசெல்லாம் நேற்று தான் கார் டியூவும் கட்டி பைக் டியூவும் கட்டி விட்டேன். இப்போ 200 ரூபா தானே இருக்கு. நீங்க எப்போ போவீங்க? அக்கா வீட்டுக்கு போய் கிளம்பிடுவீங்க, எப்படி வர சாயந்தரம் ஆகும்ல. கூகுள் பேல போட்டு விட்டாலும் அக்காக்கு நம்பருக்கு நான் கூகுள் பே பண்ணிருக்கேன். 1000 ரூபாய் அக்காக்கு தானே கொடுக்கணும். கையில கொடுத்தாலும் எப்படியும் வாங்க மாட்டா. அதே நான் போன்ல போட்டுட்டா வேண்டாம்னு சொல்ல மாட்டா. அக்காக்கு நான் 1000 ரூபாய் சென்ட் பண்ணிடுறேம்மா. ஏமா, அவன்கிட்ட தான் ரூபா கேட்பீங்களா? ஏன் அக்காவுக்கு நான் செய்யக்கூடாதா? என்கிட்டயும் 1000 ரூபாய் இருக்கதான் செய்யுது. பிடிங்க, இது அக்காட்ட நான் கொடுத்தேன்னு கொண்டு கொடுத்துருங்க. ஒன்டே எதிரி 1000 ரூபாய் காசு? அன்னைக்கு கூட கேஸ் இருந்திருக்கு, 1000 ரூபாய் கொடுன்னு இல்லைன்ட்ட. இப்போ எப்படி 1000 ரூபாய் வந்துச்சு? அது 1500 ரூபா நான் ஒழிச்சு வச்சிருந்தேன். உங்கள்கிட்ட எல்லா காசும் கணக்கு சொல்லணுமா என்ன? 1500 ரூபா என் ஃபேஸ் அழகுக்காக வச்சிருந்தேன். என் முகம் அழகுக்குமா, ஒரு மேக்கப் கிட் வாங்கலாம், இல்லையா ஒரு ஃபேஷியல் கிட் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன். சரி, எங்க அக்கா முக்கியமா ஃபேஷியல் கிட் முக்கியமானு பார்க்கும்போது எங்க அக்கா தான் முக்கியமா தோணுதான். நான் அடுத்த மந்த்லயே ஃபேஷியல் கிட் வாங்கிக்கிறேன். இல்ல என் தம்பி தான் இருக்கானே, கேட்டா கொடுப்பான். அப்படின்னடா, இதை கொண்டு கொடுமா கேட்டேன். சரியான ஆளுதான், சரியான ஊமக்கல்லி. அன்னைக்கு கேஸ் இல்லாம 1000 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுலாம் போய் கேட்ட, கொடுத்தால பத்தியமா? இப்ப இவளுக்கு ரொம்ப முகலகு முக்கியம் தான். அக்கான்னு சொன்னா கொடுத்தால, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இருக்கட்டுமா, இதை நீங்க கை செலவு வச்சுக்கோங்க. அக்காக்கு நான் 1000 ரூபாய் அனுப்பி விட்டுருக்கேன். ஒன்ன மாதிரிலாம் வெத்து வேட்டா என்னால இருக்க முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சம்பாதிச்ச காசை எப்படி பத்திரமா சேவ் பண்ணி வைக்கிறோம்னா முக்கியம். எங்க பாரு, ஒரு 1000 ரூபாய் கிடைச்சாலும் 100 ரூபாய் நமக்குன்னு தனியா எடுத்து வச்சுக்கணும். அதாண்டா சேஃப்டி. ஒன்ன மாதிரி எல்லாம் கொடுத்துட்டேமா, எல்லாம் கட்டிட்டேமா, வெத்து வேட்டா நிக்கிறேமான்னா நல்லா இருக்காது. சம்பாதிக்கிறதையும் சேர்த்து வைக்க கத்துக்கணும். அப்படியாம்மா ராசாத்தி,
இந்த ஒரு விஷயத்துல நல்ல புத்தி வந்துச்சே, நல்லதுதான். இந்தா அவ்வளோ சாப்பாடையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வந்துரு. என்ன, அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். போய் வீடியோ கால் போடுறேன், எடு. விக்ரம், நீ நைட்டு வந்துடுவில்லப்பா சீக்கிரம். வந்ததுக்கு அப்புறம் இவ என்னமோ இன்னைக்கு வேலை அதிகமா 9:30 மணிக்கு தான் வருவாளாம். அதனால இவளை கொஞ்சம் கூட்டிட்டு வந்துரு, சரியா? சரிம்மா, நான் சீக்கிரம் வந்துட்டா கூப்பிட்டு வரேன். சரி, அக்கா கேட்டேன்னு சொல்லுங்க, அக்கா கேட்டேன்னு சொல்லுங்க, போயிட்டு வரேன். அங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஒரு போனாவது யாராவது பண்றாங்களா? இந்த டேடியும் பண்றதில்ல. பின்ன சுஜின் கேட்கவே வேண்டாம். பிசினஸ் பைத்தியம், பிசினஸ் பிசினஸ்னே இருப்பான். இவனுக்கு இந்த டாக்குமெண்ட் அவன் பேர்ல எழுதுனா என்ன, எழுதுறேன்னா என்ன? நமக்கு முக்கியம் இவன் கூட கல்யாணம் நடக்கணும். இந்த டாக்குமெண்ட் இவன் பேர்ல மாறினாதான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். கடவுளே, எப்படியாவது எல்லாம் சொத்து என் சுஜின் பேர்ல வந்துடட்டும். அப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான். அவனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும். எனக்கு அதான் ஒரே குறிக்கோள். இப்படி தனியா வந்து பேசி பேசி பைத்தியம் தாண்டி பிடிக்க போகுது பிரியா உனக்கு. பேசாம ஃபோன் பண்ணி கேட்டா என்ன, அவங்க ஃபோன் பண்ணல என்ன, நம்ம ஃபோன் போட்டா போச்சு. ஹலோ சுஜின், என்னடா ஆச்சு அங்க? ஒரு ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்ல. எனக்கு ஒத்தையில உட்காந்து இந்த பைத்தியமே பிடிக்குது. டாக்குமெண்ட்லாம் உன் பேர்ல மாறிட்டா? என்ன பிரியா, சும்மா நோய் நோயின்னு எப்ப பாரு போன் அடிச்சுட்டு, எனக்கு தெரியாதா இதெல்லாம் முடிஞ்சா உனக்கு ஃபோன் பண்ணணும்னு? பேசாம போனை வை, நானே ஆயிரம் டென்ஷன்ல இருக்கேன். என்னது டென்ஷன்ல இருக்கியா? என்னடா ஆச்சு அங்க? எனக்கு தெரியாம சத்தியமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் இந்த ஆளு உன் பேர்ல மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரா? எல்லாம் ஓகே ஆயிட்டு சைன் மட்டும் போடணும்னு தானே நான் சொன்னேன். பைத்தியம் போனை பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணுது. ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கே. ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்ப நமக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பைத்தியம் கல்யாணம் பண்ண சம்மதிக்காதே. போச்சு, மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு அது வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் போல இருக்க கல்யாணத்துக்கு. கடவுளே, எனக்கு எப்பன்னா சுஜின் கூட கல்யாணம் நடக்குமோ தெரியலையே. எல்லாம் நம்ம நேரம். என்ன செய்ய, கல்யாண ராசியே நமக்கு இல்லையோ என்னமோ. எல்லாம் ஒருவேளை இந்த விக்ரம் எதுவும் செஞ்சிருப்பானோ? ஆமா, இருக்கலாம். இந்த விக்ரமுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே சுஜினை பிடிக்கலையே. ஒருவேளை எதுவும் காசு கொடுத்து இவன் பேர்ல எதுவும் மாற விடாம ஆக்கியிருப்பானா? இருக்கலாம், வரட்டும். என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஏதாவது இவன் மட்டும் ஏதாவது வேண்டாத வேலை செஞ்சிருந்தா இவன் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. பழைய குருடி கதவை திரடின்னு மறுபடியும் மறுபடியே காலேஜுக்கு போகணுமா? என்ன பண்ண, போய் தான் ஆகணும். வீட்லயே போய் தனியா இருந்து பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காலேஜுக்கே போய் கண்டினியூ பண்ணலாம். நல்ல வேலை வந்துட்டேன். வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு நேரம் எனக்கு பைத்தியம் பிடிக்காத ஒண்ணுதான் குறை. என்னாச்சு சுஜின், என்னதான் ஆச்சு? எல்லாம் ஓகே ஆயிட்டு வேற மேல மாறியாச்சு. சைன் மட்டும் போட்டு 1/2 மணிக்குள்ள வந்துருவேன் தானே சொன்னேன். போன் பண்ணா என்னெல்லாம புலம்பிட்டு இருக்கேன். இந்த பாரு சுஜின், இந்த சொத்து இதை உன் பேர்ல எழுதுறது இதெல்லாம் விட்டுருவோம். சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ப்ளீஸ் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க. பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு இருக்காத. உனக்கு என்ன 50-60 வயசு ஆயிட்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு இருக்கிறதுக்கு? சின்ன வயசுல எதை யோசிக்கணுமோ அதை யோசிடா. போ பிரியா, நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. நான் எப்படி சொல்லத உன்கிட்ட? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போ. ஏய், பொய் தானே சொல்ற. இங்க பாரு சுஜின், நீ பொய் சொல்ற. உன் கண்ணுலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், எல்லாம் ஓகே தானே? உன் பேர்ல எல்லாம் மாறிட்டு என்கிட்ட விளையாடுற தானே? உண்மையை சொல்லு சுஜின். பிரியானா பிரியாதான். ஏன் பிரியா, என்ன இவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா? நீ சொல்றதுலாம் உண்மைதாண்டி. எல்லாம் என் பேர்ல வந்துட்டு எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை தூக்கி இந்த ஊரெல்லாம் சுத்தி வரணும்னு தோணுது. அப்பா, எனக்கு இப்பதான் சந்தோஷம். உனக்கு சிங்கிள் சந்தோஷம், எனக்கு டபுள் சந்தோஷம். ஒண்ணு சொத்து உன் பேர்ல வந்தது, இன்னொன்னு நம்ம 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுது. இதை நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும். கண்டிப்பா. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நான் கோடியில ஒருத்தேன். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஜாலி. என் லைஃபும் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்லை காற்றா கனவா, இல்லை காற்றா கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைத்த பிரியா, நான் இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இன்னைக்கு உன்னை நான் கீழே விட மாட்டேன் பாரு. என் கை தாங்கல ஒரு குழந்தை மாதிரி தூக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா உன்னை தூக்கிட்டே சுத்த போறேன். வா.
இன்னைக்கு முழுக்க என்ன தூக்கிட்டே தெரிய போறியா? எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இதெல்லாம் நடக்கவா போகுது? இதெல்லாம் புயல் காத்துல எவனாவது பொறி சாப்பிடுவான், அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன எங்க கைத்தாங்களா ஒரு அரை மணி நேரம் தூக்கிட்டு நின்று பாப்போம். அப்புறம் நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன். அரை மணி நேரம் என்ன அரை மணி நேரம்? என் வாழ்க்கை முழுக்கவே உன்னை தூக்கி சுமக்க நான் ரெடி. டேய் பாருடா, எவ்வளவு அன்பா என் பொண்ண ஒரு குழந்தை மாதிரி தூக்கிட்டு போறான். ஆஃப்டர் இந்த சொத்துக்காக எங்களை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டியே. சே, ஒண்ணு புரிஞ்சுக்க, யார் மேலையும் வீண் பழியை எப்பவும் தூக்கி போடாத. ஒரு அடி அடிச்சா மறைஞ்சிரும், ஆனா ஒரு சொல்லுன்னு வையேன், அது காலத்துக்கு அழியாது. மனசுல வச்சுக்க. இவருக்கு சொத்து வேணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ என்னை ஏமாத்தி கூட இவன் மாத்திருக்க முடியும். ஆனா அப்பதான் செய்யாதவனா இப்போ வந்து சொத்தை மாத்தி எழுத போறான். நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உணர்வ நீ. விக்ரம், இப்ப சார் எது சொன்னாலும் சரிங்க சார்னு சொல்லிட்டு பேசாம இரு, எதுவுமே பேசாத. ஏன்னா நீ என்ன உண்மை சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல. இவனும் அந்த மாதிரிதான் நடிக்கிறான். அதனால உண்மை சில நேரம் பொய்யாதான் இருக்கும். கொஞ்ச நாள் தான். இந்த பொய்யெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? தன்னால சாருக்கே ஒரு நாள் புரியும், கவலைப்படாத. சரி சரி, என்னமோ நடந்ததெல்லாம் போட்டோம். உனக்கு நான் பண்ணதுக்கு கொஞ்சமாவது உனக்கு நன்றி கடன்னு இருந்தா இந்த 2 நாள்ல உன் நன்றி கடனை காமி. என் பொண்ணுக்கும் சுஜினுக்கும் இன்னும் 2 நாள்ல கல்யாணம். மாப்பிள்ள நிறைய வேலை இருக்கு, அவரால் செய்ய முடியாது, அவர் மாப்பிள்ள. அதனால கூட மாடு இருந்து சாப்பாட்டுல இருந்து டெக்கரேஷன் இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடு. இந்த 2 நாள் நீ பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு வரணும்னு எந்த அவசியம் இல்லை. உனக்கு என்ன செய்யணுமோ நான் கை மேல செய்வேன். இல்ல சார், இல்ல, நீங்க எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நான் தான் கைமாற எதுவும் பண்ணதில்லை. நான் பேசுனது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் சார். இந்த 2 நாள்ல உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி எல்லாமே நான் பண்ணுவேன் சார். கல்யாண ஏற்பாடு எல்லாம் நானே பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் வீட்டுக்கு கூட போகல, நான் இங்கே வேணா ஸ்டே பண்ணிக்கிறேன் சார். எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன். எப்படியோ இதுலயாவது உன் நன்றி கடனை காமிச்சா சரிதான். சாருக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி சோகமா இருந்த மாதிரி இருக்கு. வீட்டுல எதுவும் பிரச்சனையா இருக்குமா? வீட்டுல எப்படி பிரச்சனை இருக்கும்? இவர் தான் வீட்டுல யார்ட்டையுமே பேச மாட்டாரே, பேசினா தானே பிரச்சனை வர்றதுக்கு. அம்மா உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கூட நல்லா தானே இருந்த, திடீர்னு இப்படி ஆயிட்டு எனக்கு உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குமா. வாமா, ஏண்டிமா கண்ணாம்பூச்சி விளையாடலாம், எனக்கு சாதம் ஊட்டி விடு. நீ இப்படி படுத்து இருக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. கௌதம், கௌதம், என்ன இந்த நிலைமையில ஆளாக்குனது வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவோட சொந்தக்காரங்க தான். அப்பாவை அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம அப்பமே ஆசைப்பட்டாங்களா. அதுக்கடையில எனக்கு உங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன்னையிலேருந்து உங்க அப்பாவையும் என்னையும் எப்படி பிரிக்கலான்னு போராடினாங்க. உன்னோட பர்த்டே காரணமாச்சு எனக்கு ஏதோ கொடுத்துட்டாங்கடா. இன்னும் நான் பொழைக்க மாட்டேன். ஆனா அவங்களெல்லாம் நீ விடக்கூடாது கௌதம், அவங்கள நீ விடக்கூடாது. இந்த சொத்து எல்லாமே உன் பேர்ல தான் இருக்கு. நீ 18 வயசு ஆகுறது வரை இந்த சொத்து உன் பேர்ல தான் இருக்கும். அவங்க மாத்ததுக்கு நினைப்பாங்க. உனக்கு அம்மா இப்ப சொல்லித்தரேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்திலையும் இந்த சொத்தை அவங்க பேருக்கு மாத்தி கொடுத்துடாத. எந்த பெத்து பேப்பர்லையும் சைன் போடுறாத. ஏன்னா இந்த சொத்து அவங்க கைக்கு மாறுன்னா உன்னை உயிரோடவே விட மாட்டாங்க. அதனால கௌதம், நீ நல்லா படிக்கணும். இந்த அம்மாவோட ஆசையை நீ நல்லா படிச்சு நல்லா ஆளாகணுங்கிற ஒரே காரணம் தான். நீ நல்லா வரணும்டா, நல்லா வரணும். இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். சார் பாவம் எதையோ மனசுல போட்டு தவிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இருக்காரு. சார் நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம சார்ட்ட ஏதாவது லூஸ் தனமா பேசி சாரோட மைண்டை மாத்தியே ஆகணும். சார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். எங்க ஊர்ல பொங்கலுக்கு ஒரு திருவிழா நடந்து கேட்குறீங்களா சார்? நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் சார். கேட்டா நீங்க இப்படி இருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலத்துல இப்படி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான். எதுக்கு வளவலன்னு பேசணும்னு நினைக்கீங்க? அதாவது ஒரு 6 கப்பிள்ஸுக்கு இது போட்டி வச்சிருந்தாங்க. 3 யங் கப்பிள்ஸ், 3 ஓல்டு கப்பிள்ஸ், 2 பேருக்கு ஈக்குவலான காம்படிஷன் வச்சாங்க. அதுல 5 கப்பிள்ஸ் பாதியிலே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு கப்பிள்ஸ் வின் பண்ணாங்க. யாரும் கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஓல்டு கப்பிள்ஸ் தான் சார். அந்த பாட்டி இருக்காங்களே அப்பா, அந்த தாத்தாவை எப்படி புஷ்அப் பண்ணாங்க தெரியுமா? உங்களால முடியும் அப்படின்னு என்னென்ன பாட்டு, உன்னால் முடியும் தோழா, அப்புறம் சிங்க பெண்ணே அப்படி இப்படின்னு பாடி அந்த தாத்தாவை 3/4 தூரத்துக்கு போக வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த தாத்தாவால முடியல, வேல் வரையா தலை சுத்திருச்சு. அப்புறம் அந்த பாட்டி என்னமா பண்ணாங்க, கொஞ்ச நேரம் யாருமே அப்படி நினைச்சு யோசிச்சு பார்த்துக்க மாட்டோம். அந்த பாட்டி உடனே அந்த தாத்தா நின்ன உடனே அந்த தாத்தாவை சடனா தோல்ல தூக்கி வச்சுட்டு சிங்க பெண்ணே பாட்டு ஓடினாங்களே பார்க்கணும். அதை பார்த்துட்டு எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு பார்த்தாங்க. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு அந்யோன்யமான கப்பிள்ஸா அப்படின்னு. ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் காமெடி, ஒரு பக்கம் ஆச்சரியம், இப்படியும் அந்த போட்டியே கலக்கட்ட ஆரம்பிச்சிட்டு நல்லா இருந்து. அந்த தாத்தா கடைசி பாடினாரு,
சிங்க பெண்ணே சிறுத்த பெண்ணே அப்படின்னு ஓடி போய் அந்த பாட்டு கட் பண்ணி 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டாங்க. இதை நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா. கல்யாணம் ஆகி 1 வாரம் 10 நாள் 1 இயர்னு டைவர்ஸ் வாங்குற இந்த காலத்துல போய் சேர காலத்துலயும் புருஷனை விட்டு கொடுக்காம ஜெயிக்க வச்சாங்க பாத்தீங்களா. அந்த லேடி எங்கேயோ நிக்கிறாங்க பாத்தீங்களா சார். இந்த காலத்துல இப்படியுமா இருக்காங்க? பரவாயில்லையே, அந்த கப்புள்ஸ பார்த்தே ஆகணும். உண்மைதானா நீ சொல்றது? ஐயோ, பாதி உண்மை பாதி பொய்யும் சேர்த்துல சொன்னோம். திடீர்னு அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. சரி எதாவது அடிச்சு விடுவோம். சார், அவங்கள நீங்க பாக்குறதுக்கு அவங்க இங்கேயா இருக்காங்க, வெளிநாட்டுல இருந்தாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் இங்க வருவாங்க. நெக்ஸ்ட் டே வரும்போது உங்களை கூப்பிடுறேன், வாங்க, நான் அந்த கப்பல்ஸ் இன்டர்வியூ பண்ணி வைக்கிறேன். நைஸ். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்கள் இருக்கனாலதான் நாட்டுல மழை தண்ணி பெய்தோ என்னமோ. எனக்கு அப்பான்னு சொல்றதை விட அவனெல்லாம் அப்பானே சொல்லக்கூடாது. எனக்கு அப்பாவா ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனை எங்க அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? அப்படி பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா அழகுல தேவதை மட்டும் இல்ல, தேவதையோட ஒரு படி மேலதான் சொல்லலாம். எங்க அம்மா அவ்வளவு அழகா இருப்பாங்க. எங்க அப்பான்னா ரொம்ப உயிர். எந்த நைட்டு என்ன கேட்டாலும் உடனே டிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தா கூட ஐயோ புருஷன் கேட்டுட்டாரு அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்க. நான் கூட எங்க அம்மாவுக்கு 2வது பட்சம் தான். முதல்ல எங்க அப்பாவை அப்படி பார்த்தாரு. ஆனா நன்றி கெட்டவன். இன்னொரு பெண்ணு மேல ஆசைப்பட்டு எங்க அம்மாவுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க. அன்னையில இருந்து என் வாழ்க்கையே போச்சு காயு. யார்ட்டையும் பேச முடியாம தனிமையிலே லோன்லியவே இருந்துட்டேன். நான் என்ன சொல்றேன், ஒரு பணக்கார கூட்டுல மாட்டின ஒரு பாவப்பட்ட கிளின்னு தான் சொல்லணும். எல்லாரும் தங்க கூட்டுல மாட்டின கிளின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தப்பு. நான் பணக்காரன் தான் பேரு. ஆனா எனக்கு நிம்மதி, அழுக, சந்தோஷம் எதுவுமே தனிமை மட்டும்தான் என் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கு. எங்க அம்மாவை பத்தின நினைப்பு மட்டும்தான் என் மண்டையில ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கும் இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு அது செய்யற கூத்து கொஞ்சம் இல்ல. இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விரட்டிட்டு நான் தனியா இருந்து என்ன பண்ணேன், ஒரு வீட்டுல நாளா ஒண்ணு இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு அதுல விட்டு வச்சிருக்கேன். இல்ல எங்க அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு இதுகளெல்லாம் ஒரு வழி ஆக்கியிருப்பேன். ஆனா நேரமும் காலமும் வரட்டும், அதுக்கு வாயிலே எங்க அம்மாவை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல கூண்டோடி கையில சேர்த்தணும்னு இருக்கேன். சாரி சார், உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சாரி, உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே காயத்ரி. நான் தானே சொன்னேன் என் லைஃப்பை, நீ எதுவும் கேட்கலையே. என் வாழ்க்கை எங்க அம்மா இருக்கிறது வரை அவ்வளோ ஜாலியா சந்தோஷமா இருந்து எங்க அம்மா என்னை விட்டு என்னைக்கு பிரிஞ்சாங்களோ அன்னையிலேருந்தே என் வாழ்க்கை எதுக்குடா வாழ்றோன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். தனிமை என்னை ரொம்ப கொள்ளுது. இருந்தாலும் வாழ்ந்துதானே ஆகணும். எங்க அம்மாவுக்காக வாழ்றேன். இல்லாட்டா என்னைக்கோ எங்க அம்மா போன இடத்துக்கு நானும் போயிருப்பேன் காயத்ரி. சார், அப்படிலாம் எந்த நேரத்துலையும் அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க சார். நீங்க வாழணும், வாழ்ந்து காமிக்கணும். உங்க அம்மாவை ஏதோ பண்ணி தான் அவங்க சாகடிச்சிருக்கீங்க இங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவை எப்படி என்ன பண்ணி அவங்க சாகடிச்சாங்கன்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். அம்மா ஒவ்வொருத்தங்களுக்கு வாழ்க்கையில முக்கியம். நீங்க அம்மா இல்லாம இவ்வளவு நாள் தனிமையில இருந்திருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் இருக்கேன் சார். எப்பவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா, நல்ல ஒரு தோழியா எப்பவும் உங்க கூட நான் சப்போர்ட்டிவா இருப்பேன் சார். நீங்க நினைக்கலாம் இவ நமக்கு கீழே வேலைக்கு வந்தவ, இவெல்லாம் நம்மகிட்ட ஆறுதல் சொல்லவோ நமக்கு ஃப்ரெண்டுமா அப்படின்னா நினைக்காதீங்க. என்னவோ என்ன ஃப்ரெண்டா நினைச்சா ஏத்துக்கோங்க. என் மனசுல தோணுச்சு. சே, பணத்தை வச்சு நான் மனுஷங்களை நல்லவன் கெட்டவன் முடிவெடுக்கிற ஆள் நான் கிடையாது. மனுஷங்க மனசை மட்டும்தான் பார்ப்பேன். எங்க அம்மாவும் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நீ வந்ததுலேருந்தே என் லைஃப்ல ஏதோ நமக்கு விஷயத்த ஷேர் பண்றதுக்கு ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷம் தான். உன்னை நான் நல்ல ஃப்ரெண்டா எடுத்துக்கிறேன். இன்னையிலேருந்து நீ எனக்கு செக்ரட்டரி மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டும் கூட. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன நீங்க ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே 2 ஃப்ரெண்டு, ஒன்னு எங்க அக்கா, இன்னொன்னு மகா. இப்ப நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன் சார், நீங்க எப்போ முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க கூடாது, இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பா. எனக்கும் சேடா இருக்கணும்னு ஆசையா, என்னோட லோன்லினஸ் என்ன சேடா மாத்திட்டு எனக்கு இப்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா. இன்னும் நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். போதுமா? ஓகே. இன்னைக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லு. சார், இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட கூட டைம் இல்லை, அந்த அளவுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா உங்களை சாப்பிடாம நான் விட போறதில்ல. செக்ரட்டரியா இருந்தா நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, என்ன கோவப்படுவீங்க. ஃப்ரெண்டா இருந்து உங்களை கைட் பண்ணலாமே, தப்பு இல்லையே. இப்ப அவ்வளோத்தையும் நான் சொன்னேன், நீங்க அப்செப்ட் ஆயிருவீங்க. அதனால எந்தெந்த டைம் எந்தெந்த ஆஃபீஸ் போகணும், என்னென்ன ஒர்க் இருக்கு நான் சொல்றேன். ஓகே காயோ. நீ நான் காயின் தான் கூப்பிடுவேன், நீ என்ன கௌதம் தான் கூட்டா போதும். சார் மூடலாம் நமக்குள்ள இருக்கு. நம்ம 2 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயாச்சு. இதுக்கிடையில சார் ஏதோ டிஸ்டன்ஸா இருந்த மாதிரி இருக்கும், அதே கௌதம் கூப்பிடு க்ளோஸா இருந்த மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் நீ என்ன கௌதம் தான் கூப்பிடணும். ஓகே சார். சாரி கௌதம், எனக்கு ஆக்சுவலி கூப்பிட வராது, போக கூப்பிட்டுக்கிறேன்.